Hi students, welcome to my channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க 12th கம்ப்ளீட் பண்ண பிறகு ஏர்போர்ட் அப்படி இல்லைனா ஏர்லைன்ஸ் ஃபீல்டில் வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் 12th அப்புறம் படிக்கக்கூடிய பெஸ்ட்டான ஏவியேஷன்ஸ் கோர்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயுமே எந்த கோர்ஸ் நல்லது, இதோட டியூரேஷன் என்ன, இதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. நம்பர் 1 BSc ஏவியேஷன். இதோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. ஸோ இந்த கோர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி பற்றி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். சப்ஜெக்ட்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ், ஏவியேஷன் சேஃப்டி, ஏர் நேவியேஷன், ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம்ஸ், ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் இதை பற்றி படிப்பீங்க. ஸோ ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸில் போவீங்க, கிரவுண்ட் ஸ்டாஃப் போக முடியும், கார்கோ ஹேண்ட்லிங்காக போக முடியும். நம்பர் 2 ஏர்லைன் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BBA ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். இதோட டியூரேஷனுமே 3 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு டிகிரி கோர்ஸ் தான். இந்த கோர்ஸஸில் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஏர்லைன் மேனேஜ்மெண்ட், ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ், கஸ்டம் சர்வீஸ், கார்கோ மேனேஜ்மெண்ட். இதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏர்லைன் கஸ்டம் சர்வீஸாக போக முடியும், ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக போக முடியும், டிக்கெட்டிங் ஸ்டாஃபாக போக முடியும். ஸோ அடுத்ததாக டிப்ளமோ இன் ஏவியேஷன் அப்படிங்கிற கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ் படிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் 12th கம்ப்ளீட் பண்ண பிறகும் படிக்கலாம், 10th கம்ப்ளீட் பண்ண பிறகும் படிக்கலாம். இதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃபாக போக முடியும், பேசஞ்சர் ஹேண்ட்லிங்காக போக முடியும், ஏர்லைன் ஸ்டாஃப் சப்போர்ட்டாக உங்களால் போக முடியும். அடுத்ததாக சிபிஎல் அப்படின்னா கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் வந்து 2 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது பைலட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 12th ஃபிசிக்ஸு மேக்ஸ் கம்பல்சரியாக இருக்கணும். ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா லெவலில் நீங்கள் படிக்கும்போது 30 lakhsலேருந்து 50 lakhs வரையுமே உங்களுக்கு செலவாகும். ஸோ ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சதான் ஏர்லைன் பைலட்டாக நம்மளால் போக முடியும். ஸோ அடுத்ததாக ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் AME அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட டியூரேஷன் 2 இயர்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் வரையும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் அப்புறம் ரிப்பேர் பற்றி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங்காக போகலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஏர்க்ராஃப்ட் டெக்னீஷியனாக உங்களால் போக முடியும். ஸோ இதோட சேலரி அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு 20,000 இருந்து ஒரு 50,000 வரையும் சேலரி கொடுத்துட்ருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாறும். எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா 50 lakh எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து உங்களுக்கு மாறும். எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 50,000லேருந்து 1 lakh வரையுமே உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஏவியேஷன் ஃபீல்டில் ஒரு பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் எந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்களோ உங்களுக்கு பக்கத்தில் நியர்பையாக என்ன ஏர்லைன் காலேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னவாக இருக்குது, இதில் எப்படி நம்ம ஸ்காலர்ஷிப்ஸ் மூலயமா புக் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எப்படி அட்மிஷன்ஸை ரொம்ப ஸ்காலர்ஷிப்ஸ் மெத்தடில் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃப்ரீயாகவே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது 12th கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ இப்போவே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான வீடியோட பார்க்கலாம். தேங்க்யூ.